தாய்ப்பாலை குடிக்க நினைக்கிற ஒரு கொடூர பேய், அந்த பேயாலேயே நரக வேதனை அனுபவிச்ச அந்த பொண்ணோட ஒரு உண்மை கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பேய் உலகம். பூஜா பூஜா ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கத்தாலேயே நிறைய பேர் அந்த பொண்ணு பின்னாடி வராங்க. அதனாலேயே அவங்க அப்பா அம்மா சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. 18 வயசுலயே பூஜாக்கு மேரேஜ் ஆகுது. என்னதான் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாலும் பூஜா ரொம்ப சந்தோஷமா தான் இந்த மேரேஜை பண்ணிக்கிறாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு அப்புறம் பூஜா படத்துக்கு போலான்னு சொல்றா. அதனால பூஜாவோட ஹஸ்பண்ட் பூஜாவை படத்துக்கு கூப்பிட்டு போறாரு. படம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு நைட் வீட்டுக்கும் வராங்க. அன்னைக்கு சாப்பிட்டு எல்லாமே தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட் பூஜா தூக்கத்துல தனியா பேசிக்கிட்டு இருக்கா. எழுந்த ஹஸ்பண்ட் பூஜாவை எழுப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த விஷயத்த நார்மலா எடுத்துட்டு அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையும் வெடியுது. அதே மாதிரி அந்த நாள் நல்லாவும் போகுது. ஆனா அன்னைக்கு நைட் தூங்கும் போது பூஜா தனிமையில அகெயின் பேசுறா. இந்த வாட்டி பூஜாவை எழுப்பி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, அப்பதான் ஒரு உண்மையை சொல்றா. என் மேல யாரோ படுத்துட்டு என்ன அழுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம நேத்தும் யாரோ என்ன அழுத்தின மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இந்த முறையும் பூஜாவோட ஹஸ்பண்ட் இதை சீரியஸா எடுத்துக்காம, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, நீ தூங்கு, கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. இப்படியே 3வது நாள் நைட்டும் வருது. நல்ல தூக்கத்துல இருந்த பூஜாவோட ஹஸ்பண்ட் கண்ணை திறந்து பார்க்கும்போது சடனா பூஜா இவ்வளவு கிட்டத்துல பார்த்த உடனே பயந்து போன அவங்க ஹஸ்பண்ட் பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. பூஜாவோட ஹஸ்பண்ட் பயத்தோடையே பூஜாவை பார்த்து ஏன் அப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூஜா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இன்னும் பயங்கரமா சிரிக்கிறா. இந்த சிரிப்பை பார்த்த பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் பயம் ஆகுது. இருந்தாலும் என்ன ஆச்சு பூஜான்னு கேட்க, பூஜா பெட்டு மேல கத்திக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அதனாலேயே ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா என்னதான் பூஜாவோட ஹஸ்பண்ட் வெளியே வந்தாலும் ரூம்ல இருந்து வர அந்த சிரிப்பு சத்தம் குறையவே இல்லை. நேரம் கிடக்குது. கரெக்டா 3 மணிக்கு இருக்கும். ரூம்ல இருந்து வர அந்த சவுண்ட் படிப்படியா குறையுது. ஒரு கட்டத்துல சவுண்ட் சுத்தமா வராத ஒரு மயான அமைதி ஏற்படுது. இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. ஒரு வழியா மார்னிங் ஆகுது. அவனோட அப்பா அம்மா அவங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா பேய் ஓட்டுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. பேய் ஓட்டுறவங்களும் வராங்க. கரெக்டா அவங்க வர டைம் 11 மணி. ஏன் இந்த டைம் மென்ஷன் பண்றான் அப்படின்னா, அது வரைக்கும் பூஜா ரூமை விட்டு வெளியவே வரல. பேய் ஓட்டுறவங்களும் அந்த ரூம்குள்ள போறாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே சத்தமா உள்ள வாங்கன்னு ஒரு குரல். எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பூஜாவை பாக்குறாங்க. பூஜா நைட் பார்த்த அதே சிரிப்போட அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இன்னும் கொடூரமா சிரிக்கிறா. இந்த சிரிப்பை பார்த்த பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது. அதனாலேயே ஓரமா போய் நின்னுக்கிறாரு. பேய் ஓட்ட வந்த அந்த சாமியாருக்கு நல்லா புரியுது பூஜாக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே தாமதப்படுத்தாம தான் பூஜையை ஸ்டார்ட் பண்றாரு அந்த சாமியார். இப்படியே நேரம் போது ஒரு வழியா தான் மந்திரத்தால பூஜாவை கட்டி போடுறாங்க. மந்திரம் படிக்க படிக்க பூஜாவோட மூஞ்சில இருந்து அந்த கொடூர சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கோபமா மாறுது. ஒரு வழியா தான் மந்திரத்தால பூஜாவை கட்டி போடுறாரு. கட்டி போட்ட உடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ யார்? கோவத்துல உச்சியில் இருந்த பூஜா பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பேர் சுரேஷ் அப்படின்னும், நான் 32 வயசு மிக்க ஒரு பையன் அப்படின்னும் சொல்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அவர் செத்ததாகவும் சொல்றாரு. இதை கேட்ட சாமியார், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2வது கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க 2 பேரும் நைட் தனியா வரும்போது, இந்த பொண்ணோட வாசனைக்காக நான் கூடவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பேய். இதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுது. வில்லேஜ் சைடில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அப்படி போனா எதுனா கூட வந்துரும். அது மட்டும் இல்லாம வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவிட்டு உள்ள வரணும், இல்லைன்னா எதுனா கூட வந்துருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரிதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட மீன் பிடிக்க போனேன். நானு நல்லா ஏரியில சுத்திட்டு வீட்டுக்குள்ள காலை கழுவாமே வந்து படுத்து தூங்கிட்டேன். சொல்லி வச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு என்ன அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலை நான் உணர்ந்தேன். கொஞ்ச நேரம் போட்டு எங்க அம்மா வந்து என்னை எழுப்பிட்டு என்னப்பா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் புரிஞ்சுச்சு ஏதோ என்ன அழுத்தி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? இந்த மாதிரி சம்பவம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த பேய் இவங்க வெளியே சுத்திட்டு நைட் தனியா வரும்போது இவங்க கூட வந்ததா அது சொல்லுது. அப்பதான் பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் புரியுது. 3 நாளுக்கு முன்னாடி இவங்க படத்துக்கு போயிட்டு லேட்டா வந்ததும் அந்த பேய் கூடவே வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்குல தான் பூஜா தனிமையில பேச ஆரம்பிச்சா. இதெல்லாம் கேட்டு இருந்த அந்த சாமியார் மந்திரத்தை அகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவளோட முடியெல்லாம் கட் பண்ணி மரத்துல அடிச்சு இப்படியே 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் பூஜாவோட உடம்புல இருந்து அந்த பேயை ஓட்டுறாங்க. அன்னைக்குல இருந்து பூஜாக்கு அந்த பேய் தொல்லையே இல்லை. தாய்ப்பாலை குடிக்கும் பேய். அப்ப இது யாரு? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேய் தொல்லையே இல்லைன்னு நினைச்ச அவங்க ஃபேமிலி அப்பதான் வரான் அந்த கொடூர அரக்கன். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய்.